இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் வரட்டும் என்று கூறி அங்குள்ள மேடை மேல் போட்டிருக்கிற ஆசனத்தில் போய் அமர்கிறான். அவன் தலைக்கு மேலே ரோமையின் விருது சின்னங்களும் பொன் கழுகுகளும் அவர்களின் அதிகார தலைப்பு எழுத்துகளும் கலந்து காணப்படுகின்றன. அவர்கள் இங்கு வரமாட்டார்கள், தீட்டாகி விடுவார்கள். ஃபூ, அதே தாவிலை. அவர்களின் வெளிநாட்டு நாற்றத்தை இவ்விடத்திலிருந்து அகற்ற தேவைப்படும் நறுமண நீரோடைகள் நமக்கு மிச்சம். அவர்களை சற்று பக்கத்திலாவது வர செய்யுங்கள். இதோ இங்கே கீழே. அவர்கள் உள்ளே வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் அப்படி விரும்புவதால் இந்த மனிதனை சாக்காக வைத்துக்கொண்டு ஆட்சி எதிர்ப்பு புரட்சியே நடந்து விடலாம். ஆளுநரின் ஆணையை சொல்ல ஒரு போர் வீரன் போகிறான். மற்றவர்கள் நுழை மண்டபத்தின் முன்பாக சம தூரத்தில் அந்த மண்டபத்திலுள்ள 9 வீர நாயர்களின் அழகிய சிலைகள் போல் வரிசையாக நிற்கின்றனர். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பர்களும் முன்னால் வருகிறார்கள். அடிமைத்தனமாய் தலை பணிகிறார்கள். கூடத்தின் படிகளுக்கு அப்பால் இருக்கிற ஆளுநர் இல்லத்தின் முன்பாக உள்ள சிறிய சதுக்கத்தில் நின்று விடுகிறார்கள். அவர்களை நோக்கி வந்து கொண்டே பிலாத்து, சொல்லுங்கள் சீக்கிரமாக. ஏற்கனவே இரவின் அமைதியை கெடுத்து வாசல்களை பலவந்தமாய் திறந்த குற்றம் உங்கள் மேலிருக்கிறது. அதை நான் விசாரித்துக் கொள்வேன். தலைவர்களும் ஜனங்களின் பிரதிநிதிகளும் சட்டத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு பதில் கூறுவார்கள் என்கிறான். அவன் முற்ற அறைக்குள்ளே நின்று கொள்கிறான். இம்மனிதன் மேல் நாங்கள் செய்துள்ள தீர்ப்பை ரோமைக்கு சமர்ப்பிக்கவே வந்திருக்கிறோம். ரோமையின் தெய்வீக சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக நீர் இருக்கிறீர். இவனுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்திருக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? இவன் குற்றமற்றவனாக எனக்கு தெரிகிறது. இவன் தீமை செய்கிறவனாய் இராவிட்டால் இவனை உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டோம் என்று கூறிய அவர்கள் அவரை குற்றம் சாட்டும் ஆவலினால் முன்னுக்கு வருகிறார்கள். இக்கும்பலை விரட்டுங்கள். 3 படிகளிலிருந்து 6 படிகள் பின்னால் 2 நூற்றுவர் படைகள் ஆயந்தாங்கி வரட்டும். படை வீரர்கள் உடனே கீழ்ப்படுகிறார்கள். 100 பேர் வெளியே இறங்கும் படிகளின் மேல்படியில் கும்பலை பார்த்தபடி வரிசையாக நிற்க, இன்னொரு 100 பேர் அந்த சிறிய சதுக்கத்தில் வரிசைப்பட நிற்கிறார்கள். பிலாத்தின் வீட்டு பெரிய கதவு இந்த சதுக்கத்தில் திறக்கிறது. கதவு என்பதை விட அதை ஒரு பெரும் வெற்றி வளைவு என்று சொல்ல வேண்டும். காரணம், ஒரு அகல கதவை கொண்டுள்ள அகலமான திறப்பு அது. கூடத்திலிருந்து வருகிற நீண்ட நடைக்கூடத்தின் வழியாக வந்து முற்றத்தில் சேருகிறது. அந்த நடைக்கூடம் குறைந்தது 6 மீட்டர் அகலம் இருக்கும். இதனால் உயரத்தில் இருக்கிற முற்றத்தில் நடக்கிறதெல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியும். அகன்ற கூடத்திற்கு அப்பால் யூதர்களின் மிருகத்தனமான முகங்கள் காணப்படுகின்றன. பயங்கரமான பசாசுகளைப் போல் போர் வீரன் அணிகளை தாண்டி அவை உள்ளே நோக்கி கொண்டிருக்கின்றன. 200 கூரிய ஈட்டி முனைகள் கோழைத்தனமுள்ள கொலைக்காரர்களின் கும்பலை நோக்கி கொண்டிருக்கின்றன. திரும்பவும் கேட்கிறேன், இம்மனிதருக்கு எதிராக நீங்கள் என்ன குற்றச்சாட்டை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எங்கள் மூதாதையின் சட்டத்திற்கு எதிராய் இவன் குற்றங்கள் செய்திருக்கிறான். அதற்காக என்னை தொந்தரவு பண்ண வந்திருக்கிறீர்களா? உங்கள் சட்டப்படி இவனை கொண்டு போய் திருப்பிட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் யாருக்கும் மரண தீர்ப்பிட முடியாது. நாங்கள் படித்தவர்கள் அல்ல. உத்தம ரோமை சட்டத்துடன் ஒப்பிட்டால் யூத நியாய சட்டம் மன வளர்ச்சி பெறாத குழந்தையை போன்றது. அறிவில்லா மக்களும் இஜ மாட்டியாகிய ரோமையின் பிரஜைகளுமாயிருக்கிற எங்களுக்கு தேவையாயிருக்கிற எப்பொழுதிலிருந்து நீங்கள் தேனும் வெண்ணையுமாக ஆனீர்கள்? ஆனால் பொய் சொல்வதில் வல்லவர்களே, இதிலே உண்மையை கூறினீர்கள். உங்களுக்கு ரோமை தேவைப்படுகிறது. ஆம், உங்களுக்கு உபத்திரம் ஊட்டுகிற இவனை ஒழித்து கட்டுவதற்கு எனக்கு புரிகிறது என்று கூறி பிலாத்து சிரிக்கிறான். தெளிந்த வானத்தை பார்த்தபடி பனி போன்ற வெள்ளை சுவர்களின் பின்னணியில் வானம் நீல நீண்ட சதுர தகடு போல் தெரிகிறது. மேலும் பிலாத்து கேட்கிறான், சொல்லுங்கள், இவன் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறான் உங்கள் சட்டத்திற்கு எதிராக? இவன் எங்கள் நாட்டில் குழப்பங்களை உண்டாக்கி இருப்பதாக கண்டுபிடிக்கிறோம். செசாருக்கு வழி செலுத்தாதபடி ஜனங்களை தடை செய்திருக்கிறான். தானே கிறிஸ்தென்றும் யூதரின் ராஜா என்று கூறினான். பிலாத்து அந்த முற்றத்தின் நடுவில் கட்டுண்டவராய் ஆனால் காவலர்கள் இல்லாமல் விடப்பட்டிருக்கிற சேசியுடன் போகிறான்.
சேசுவின் சாந்த குணம் அப்படி இருக்கிறது. அவன் அவரிடம், நீ யூதன் ராஜாவோ என்று கேட்கிறான். இதை நீரா கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் தூண்டுதலால் கேட்கிறீரா? உன்னுடைய ராஜ்யத்தை பற்றி எனக்கென்ன கவலை? நான் யூதனா? உன்னுடைய நாடும் அதன் தலைவர்களும் உன்னை நான் தீர்ப்பிடும்படி என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன செய்தாய்? நீ ராஜ்ய விசுவாசம் உள்ளவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். பேசு. நீ அரசாள விரும்புகிறாய் என்பது உண்மையா? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலிருந்து வருவதல்ல. அது இவ்வுலகத்தின் ராஜ்யமாக இருந்தால் யூதர்கள் என்னை கைது செய்வதை தடை செய்ய என் அதிகாரிகளும் படை வீரர்களும் போராடியிருப்பார்கள். அதனால் என் ராஜ்யம் இப்பூமியை சார்ந்ததல்ல. மேலும் நான் அதிகாரத்தை தேடவில்லை என்பதும் உமக்கு தெரியும். அது சரியே, எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆயினும் நீ ஒரு ராஜா என்பதை நீயே மறுக்கவில்லையே. நீரே அதை உறுதிப்படுத்துகிறீர். நான் ராஜாதான். அதனாலேயே நான் உலகிற்கு வந்தேன். சத்தியத்திற்கு சாட்சி சொல்ல சத்தியத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள். சத்தியம் என்றால் என்ன? நீ ஒரு தத்துவ ஞானியா? சாவுக்கு எதிரே நிற்கும்போது அதனால் பயனில்லை. சாக்ரட்டிஸும் இறந்தாரே, ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் நேர்மையாக வாழ்வதற்கு அது உதவியது. நன்றாக சாவதற்கும் உதவியது. சமூக நற்பண்புகளை மீறியவர் என்று அழைக்கப்படாதபடி மறுவாழ்வில் நுழைய உதவியது. ஓஜோ! பிலாத்து சற்று நேரம் சேசுவை வீழ்ந்தபடி பார்க்கிறான். பின் தன் ஐயங்கொள்ளும் வடு பேச்சை தொடங்குகிறான். சலிப்புற்ற சைகை செய்து மறுபுறம் திரும்பி யூதரிடம் போய், இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்கிறான். கூட்டம் புரட்சி செய்கிறது. கிடைத்த இரையும் மரண ஆக்கினையின் காட்சியும் தவறிவிடும் என்ற தீயில் அதை பற்றி கொள்கிறது. இவன் ஒரு கிளர்ச்சிக்காரன். இவன் தேவதூசணி. இவன் தன்னாட்சி உரிமையை ஆதரிக்கிறவன். இவன் புரட்சி செய்ய மக்களை தூண்டி விடுகிறான். செசாரை இவன் மதிப்பதில்லை. தான் தீர்க்கதரிசி போல் நடிக்கிறான். இவன் மாயவித்தை செய்பவன். இவன் ஒரு பசாசு. இவன் தான் வந்த கலிலேய நாடு முதல் யூதயா எங்கும் ஜனங்களை கலகப்படுத்துகிறான். இவன் சாக வேண்டும். இவன் சாகட்டும். இவன் கலிலேயனா? நீ ஒரு கலிலேயனா என்று கேட்டுக்கொண்டு பிலாத்து சேசுவிடம் போய், இவர்கள் உன்னை எப்படி குற்றம் சாட்டுகிறார்கள் என்று கேட்கிறாயா? உன் குற்றமற்ற தன்மையை என்பி என்கிறான். சேசுவோ மௌனமாயிருக்கிறார். பிலாத்து சிந்தனை வசமாகிறான். பின் இப்படி தீர்மானிக்கிறான், ஒரு 100 படை ஏரோதிடம் இவனை தீர்ப்பிட கொண்டு செல்லட்டும். இவன் ஏரோதின் பிரஜை. அந்த சதுர்பாக ஆளுநரின் உரிமையை நான் ஒப்புக்கொண்டு அவருடைய தீர்ப்புக்கு முன்கூட்டியே சம்மதம் தெரிவிக்கிறேன். அப்படி அவரிடம் சொல்லுங்கள். செல்லுங்கள். சேசு ஒரு கயவனைப் போல் 100 போர் சேவர்களால் சூழப்பட்டு திரும்பவும் பட்டணத்தின் வழியாக செல்கிறார். அவர் இதற்கு முன் ஒரு சந்தை கூடும் இடத்தின் பக்கத்தில் யூதாசை சந்தித்திருந்தார். இப்போது மறுபடியும் அவனை சந்திக்கிறார். ஜனக்கும்பலின் சச்சரவால் வெறுப்படைந்த நான் இதை முன்னால் சொல்ல மறந்துவிட்டேன். இப்பொழுதும் அதே இரக்கத்துடனேயே அந்த துரோகியை சேசு பார்க்கிறார். இப்போது அவரை உதைக்கவும் கம்பால் அடிக்கவும் எளிதாக கூடவில்லை. ஆனால் கற்களும் குப்பையும் தாராளமாய் வீசப்படுகின்றன. அவை சேவகரின் தலைக்கவசத்தில் பட்டு அவர்களுக்கு காயம் ஏற்படாமல் எதிரொலி செய்கின்றன. ஆனால் சேசு மீது படும்போது பட்ட அடையாளம் காணப்படுகிறது. சேசு தம் சால்வையை செஸ்ஸெமனியில் விட்டுவிட்டதால் அங்கி மட்டுமே அணிந்திருக்கிறார். சேசு ஏரோதின் ஆடம்பரமான அரண்மனைக்குள் நுழையும் போது அங்கே சூசாவை காண்கிறார். ஆனால் சேசுவை அந்த கோலத்தில் காண சகிக்காத சூசா தன் தலையை சால்வையால் மூடிக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறார். சபை மண்டபத்தில் சேசு ஏரோதின் முன்பாக நிற்கிறார். வேத பாரகரும் பரிசேயரும் அவருக்கு பின்னால் நிற்கிறார்கள். அவர்கள் இவ்விடத்தில் சாவகசமாய் பழகி தங்கள் பொய் குற்றச்சாட்டுகளை செய்கிறார்கள். செந்துரியனும் 4 போர் சேவரும் மட்டுமே சதுர்பாக ஆளுநரிடம் சேசுவை தொடர்ந்து வந்துள்ளார்கள். சேசுவின் எதிரிகள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை கேட்டபடியே ஏரோது தன் ஆசனத்தை விட்டு இறங்கி சேசு சுற்றி நடக்கிறான். சிரித்துக் கொள்கிறான். ஏளனம் செய்கிறான். பிறகு போலியாக இறங்குகிறான். மரியாதை காட்டுகிறான். அவனுடைய பகடை பரிகாசம் வேத சாட்சியை கலங்க செய்யாதது போல
இதுவும் அவரை நிலைமாற செய்யவில்லை. நீர் பெரிய ஆள், எனக்கு தெரியும். உம்மை பற்றி நான் விசாரித்திருக்கிறேன். சூசா உன் நண்பன், மனையன் உம் சீடன் என்பதை பற்றி எனக்கு சந்தோஷமே. நான் அந்த மாகாணத்தின் தொல்லைகள். ஆனால் நீர் பெரிய மனிதன் என்று சொல்ல நான் எவ்வளவு ஆவலாயிருந்தேன். என்னை மன்னிக்கும்படி உம்மை கேட்க அருளப்பரின் கண்கள், அவருடைய குரல், அவை எப்போதும் என் முன்னே நிற்கின்றன. உலகத்தின் பாவங்களை ரத்து செய்கிற புனிதர் நீர்தான். கிறிஸ்துவே, எனக்கு மன்னிப்பு கொடும் என்று சொல்கிறான். சேசு மௌனமாயிருக்கிறார். நீ ரோமைக்கு எதிராக புரட்சி செய்வதாக கேள்விப்பட்டேன். அசூரை அடித்து வீழ்த்த வாக்களிக்கப்பட்ட கோல் நீர் அல்லவா? சேசு பேசவில்லை. நீர் தேவாலயத்தின் முடிவையும் ஜெருசலேமின் முடிவையும் தீர்க்க தரிசனமாய் கூறியதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் ஒரு ஞான வசுவைப் போலவே தேவாலயமும் நித்தியமானதல்லவா? ஏனென்றால் நித்தியரான கடவுளால் விரும்பப்பட்டதால். சேசு இதற்கும் பேசவில்லை. உனக்கு பைத்தியமா? உன் சக்தியை நீ இழந்து விட்டாயா? நீ பேச சாத்தான் தடை செய்கிறானா? உன்னை கைவிட்டு போய்விட்டானா என்று கேட்ட ஏரோது சிரிக்கிறான். பின் ஒரு கட்டளை கொடுக்கிறான். சில வேலைக்காரர்கள் கால் ஒடிந்த ஒரு வேட்டை நாயை ஒரு தூக்கு கட்டில் வைத்து கொண்டு வருகிறார்கள். அது துயரமாய் உருமுகிறது. மேலும் வேலையாட்களின் பரிகசிப்பிற்கு ஆளான மூளை வளர்ச்சியற்று கோழை ஒழுகும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனையும் கூட்டி வருகிறார்கள். நாயின் தூக்கு கட்டிலை கண்டதும் அந்த அவசங்கையை பற்றி கூச்சலிட்டபடி வேத பாரகரும் குருக்களும் ஓடிப்போகிறார்கள். ஏரோது பொய்யாகவும் கேலியாகவும் விளக்கம் கொடுக்கிறான். இது ஏரோதியாளின் செல்லப்பிராணி, ரோமையின் பரிசு. அது நேற்று தன் காலை உடித்து கொண்டது. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அதை குணப்படுத்தும், ஒரு புதுமை செய்யும் என்கிறான். சேசு அவனை கண்டிப்புடன் பார்க்கிறார். மௌனமாகிறார். உமக்கு வருத்தம் கொடுத்து விட்டவனோ? அப்படியானால் இவனை குணப்படுத்தும். இவன் ஒரு மனிதன்தான். காட்டு விலங்கை விட சற்று மேலானவன். பிதாவின் அறிவாக நீர் இருக்கிறீரே, இவனுக்கு அறிவை கொடும். நீர் அப்படித்தானே சொல்லுகிறீர் என்று சொல்லி குத்தலாக சிரிக்கிறான். சேசு மீண்டும் அவனை கடுமையாக பார்க்கிறார். பேசவில்லை. இம்மனிதன் அதிகம் துறப்பவனாயிருக்கிறான். இப்பொழுது நிந்தியால் செயலற்று நிற்கிறான். மதுவும் மங்கைகளும் இங்கே கொண்டு வரப்படட்டும். இவனையும் கட்டவிழ்த்து விடுங்கள். அவர்கள் சேசின் கையை கட்டவிழ்க்கிறார்கள். நிறைய வேலையாட்கள் ஜாடிகளையும் பான கிண்ணங்களையும் கொண்டு வருகிறார்கள். சில நடனக்காரிகள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் அணிந்திருக்கும் ஒரே ஆடை அவர்களுடைய ஒல்லியான இடையையும் இடுப்பையும் மூடியிருக்கும் பல நிறமுள்ள சணல் நூல் தொங்கல் மட்டும்தான், வேறெதுவுமில்லை. அவர்கள் ஆப்பிரிக்கர்களாதலால் வெங்கல வண்ணத்தில் இருக்கிறார்கள். இள அராபிய மான்களைப் போல் துரித அசைவு உடையவர்கள். அவர்கள் ஒரு மௌன ஆபாச நடனத்தை ஆரம்பிக்கிறார்கள். சேசு பருக மறுத்து விடுகிறார். கண்களை மூடிக்கொள்கிறார். எதுவும் பேசவில்லை. அவர் அதை புறக்கணிப்பதைக் கண்டு அரச சபையில் உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். நீர் விரும்பும் பெண்ணை எடுத்துக்கொள்ளும், வாழ கற்றுக்கொள்ளும் என்று தூண்டுகிறான் ஏரோது. சேசு ஒரு சிலை போல் காணப்படுகிறார். கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அசையாமல் நிற்கிறார். அந்த ஆபாச ஆட்டக்காரிகள் தங்கள் நிர்வாண உடலால் அவரை லேசாக தொட்டபோதும் அப்படியே நிற்கிறார். நிறுத்துங்கள். உன்னை நான் கடவுளாக நடத்தினேன். நீ கடவுளாக நடந்து கொள்ளவில்லை. உன்னை மனிதனாக நடத்தினேன். நீ மனிதனாகவும் நடந்து கொள்ளவில்லை. உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. வெள்ளை வஸ்திரம், அதை இவனுக்கு உடுத்துங்கள். சதுர்பாக ஆளுநன் தன்னுடைய பிரஜையை பத்திரமாக கண்டான் என்று பிலாத்து அறியட்டும். செந்துரியனே, தயவு செய்து பிலாத்திடம் சொல்லும். ஏரோது தாழ்மையுடன் தன் உபசாரங்களை அவருக்கும் தன் வணக்கங்களை ரோமைக்கும் தெரிவிப்பதாக. போங்கள். சேசு மறுபடியும் கட்டப்பட்டவராய் அவருடைய சிவப்பு கம்பிளி அங்கின் மேல் அந்த வெள்ளை வஸ்திரம் அவருடைய முழங்கால் வரையிலும் தொங்க வெளியே வருகிறார். அவர்கள் மறுபடியும் பிலாத்துவிடம் போகிறார்கள். அங்கே தேசாதிபதியின் அரண்மனை முன்பாக ஜனக்கும்பல் காத்து நிற்பதில் களைத்து போகவில்லை. அந்த இடத்தில் அத்தனை ஜனங்கள்
அங்கேயும் அக்கம் பக்கங்களிலும் காணப்படுவது நூதனமாயிருக்கிறது. பட்டணத்தின் மற்ற பாகங்கள் காலியாக கிடப்பதாக தோன்றுகிறது. 100 போர் சேவர்களும் கூட்டத்தில் கஷ்டத்தோடு நுழைகிறார்கள். சேசு இடையர்களை அங்கே ஒரு கூட்டமாக காண்கிறார். எல்லாரும் அங்கே நிற்கிறார்கள். ஈசாக், ஜோனத்தான், லேவி, யோசேப், எலியாஸ், மத்தியாஸ், அருள், சிமியோன், பெஞ்சமின், தானியேல் அனைவரும் ஒரு சில கலிலேயரின் கூட்டத்துடன் நிற்கிறார்கள். அவர்களுள் அல்பேயுஸின் சோசப் ஆகியோரை அடையாளம் காண்கிறேன். இன்னும் 2 பேரை யாரென்று எனக்கு தெரியவில்லை. அவர்களின் தலை அலங்கார பாணியிலிருந்து அவர்கள் யூதர்களாயிருக்க வேண்டும். சற்று தூரத்தில் சேசு அருளப்பரை காண்கிறார். அவர் ரோமையன் என்று நான் நினைக்கிற ஒரு ஊழியனுடன் ஒரு தூணில் பாதி மறைந்தபடி அங்கே நுழைந்திருக்க வேண்டும். சேசு அருளப்பரை பார்த்தும் தம் நண்பர்களான இடையர்களை பார்த்தும் புன்முறுவல் செய்கிறார். ஆனால் இந்த சிலரும் ஜோகன்னாவும் மனேயனும் சூசாவும் பகையினால் கொதிக்கிற இந்த கடலின் மத்தியில் எம்மாத்திரம்? செந்துரியன் பிலாத்துவை வணங்கி விவரம் சொல்லுகிறான். மறுபடியும் இங்கேயா? பூ, இந்த இனத்துக்கு சாபம். கூட்டத்தை முன்னால் வர சொல்லி குற்றம் சுமத்தப்படுகிறவனை இங்கே கொண்டு வாருங்கள். என்ன உபித்திரம் இது? பிலாத்து கும்பலை நோக்கி போகிறான். மீண்டும் நீண்ட கூடத்தின் நடுவில் நிற்கிறான். யூதர்களே, கவனியுங்கள். ஜனங்களை கலங்கப்படுத்துகிறவன் என்று இவனை நீங்கள் என்னிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் முன்பாகவே இவனை விசாரித்து நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவன் செய்ததாக நான் காணவில்லை. நான் கண்டதற்கு அதிகமாக ஏரோதும் எதையும் காணவில்லை. அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். இவன் மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல. ரோமாபுரி பேசிவிட்டது. ஆனால் உங்கள் விருப்ப பொழுதுபோக்கை மறுத்து உங்களுக்கு மகிழ்ச்சிக்கேடு ஏற்படாதபடி பரபாசை உங்களுக்கு கொடுக்கிறேன். இவனுக்கு 40 பிரம்பு அடிகளை விதித்திருக்கிறேன். அது போதுமானது. கூடாது, கூடாது. பரபாஸ் வேண்டாம், பரபாஸ் வேண்டாம். சேசுவுக்கு மரணம், பயங்கர மரணம். பரபாசை விடுதலை செய்யும். நசரேனை மரணத்துக்கு தீர்ப்பிடும். கேளுங்கள், இவனை அடிப்பேன் என்கிறேனே, அது பற்றாதா? இவனுக்கு சாட்டையடி தண்டனை கொடுக்கிறேன். அது பயங்கரமானதென்று உங்களுக்கு தெரியும். அதிலே அவன் செத்து போகக்கூடும். இவன் என்ன குற்றம் செய்தான்? இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. இவனை விடுதலை செய்வேன். இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். குற்றவாளிகளை காப்பாற்றுகிறீர். அஞ்ஞானி, நீயும் சாத்தானே. கும்பல் முன்னேறி வருகிறது. முதல் வரிசை போர் சேவர்கள் தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஈட்டிகளை கொண்டு தாக்கக்கூடாது. ஆனால் 2ஆம் வரிசை ஒருபடி கீழே இறங்கி வந்து ஈட்டிகளை வீசி தங்கள் தோழர்களை விடுவிக்கிறார்கள். இவன் சாட்டைகளால் அடிக்கப்படட்டும் என்று ஒரு செந்துரியனுக்கு கட்டளையிடுகிறான் பிலாத்து. எத்தனை அடிகள்? எத்தனை முடியுமோ அத்தனை. எப்படியும் காரியம் முடிந்து போனது. எனக்கு சலிப்பாகிவிட்டது. போங்கள். நீண்ட கூடத்திலிருந்து 4 போர் சேவகர் சேசுவை அதற்கப்பால் இருக்கிற மண்டப முற்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். வண்ண சலவைகள் பதித்த அந்த முற்றத்தின் நடுவே மண்டபத்தில் உள்ளது போன்ற ஒரு உயர்ந்த தூண் இருக்கிறது. அத்தூணில் தரையிலிருந்து சுமார் 3 மீட்டர் உயரத்தில் ஒரு இரும்பு பட்டை குறைந்தது 1 மீட்டராவது வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் நுனியில் ஒரு வளையம் உள்ளது. சேசுவின் ஆடைகளை எடுத்துவிட்டு அவரை அந்த வளையத்தில் கட்டுகிறார்கள். 2 கைகளையும் சேர்த்து அவர் தலைக்கு மேலாக சேசு கட்டப்படுகிறார். லினன் குட்டை காற்சட்டையுடனும் பாதரட்சைகளுடனும் மட்டுமே விடப்பட்டிருக்கிறார். அவருடைய மணிக்கட்டுகள் சேர்த்து கட்டப்பட்டு அந்த வளையம் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளதால் அவர் உயரமுடையவராயிருந்த போதிலும் தம் கால்களின் பெருவிரல் நுனிகளாலேயே தரையில் ஊன்றிக்கொள்ள முடிகிறது. அந்த நிலையே ஒரு வதைப்பாக இருக்கிறது. நான் வாசித்திருக்கிறேன். எதிலே என்று தெரியவில்லை. அந்த தூண் தாழ்ந்தும் சேசு அதன் மேல் குனிந்து நின்றதாகவும். அது அப்படி இருந்திருக்கலாம். நான் காண்கிறதை நான் கூறுகிறேன். அவருக்கு பின்னால் பக்க தோற்றத்தில் தெளிவான யூத சாயலோடு குலைஞனாக காணப்படும் ஒருவன் நிற்கிறான். அவனைப் போலவே இன்னொருவன் அவருக்கு முன்னால் நிற்கிறான். அவர்கள் சாட்டைகளை வைத்திருக்கிறார்கள்.
7 தோல்வார்களை கொண்டது ஒரு சாட்டை. அந்த 7 வார்களும் ஒரு கைப்பிடியில் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வார்களின் நுனியில் சிறு சம்மட்டி போன்ற ஈய குண்டுகள் உள்ளன. அவர்கள் அவரை அடிக்கத் தொடங்குகிறார்கள். ஓசை தாளமாக பயிற்சி செய்வது போல் அடிக்கிறார்கள். ஒருவன் சேசு முன்னாலும் ஒருவன் அவர் பின்னாலும் நின்று அடிப்பதால் சேசின் உடல் அடிக்கும் சாட்டின் சுவிட்சுக்கு நடுவே அகப்பட்டிருக்கிறது. சேசு ஒப்படைக்கப்பட்ட 4 போர் சேவரும் நிற்கவலையாய் அப்போது அங்கு வந்த 3 சேவருடன் சொக்காட்டான் ஆடுகிறார்கள். சாட்டை அடிகளின் தாளத்திற்கேற்ப இவர்களும் குரல் கொடுத்து கொண்டே ஆடுகிறார்கள். சாட்டை அடிகளின் ஓசை இஸ் என்று பாம்புல் சீரல் போல் முதலில் கேட்கிறது. பின் முரசில் இடித்து கட்டப்பட்ட தோளில் கல் விழுவது போல் எதிரொலிக்கிறது. எவ்வளவோ மென்மையான பழந்தந்தன் போல் வெளியேறிய அந்த பரிதாபத்திற்குரிய உடலில் அவர்கள் அடிக்கிறார்கள். உடல் முழுவதும் கசடியால் நிரம்புகிறது. அடி படப்பட நிறம் சிவப்பாகிறது. பின்னர் ஊதா நிறமாகிறது. பின் நீளம் கட்டுகிறது. இரத்தம் உள்ளே பெருகி நிற்கிறது. அடுத்து தோல் கிழிந்துவிட இரத்தம் எல்லா பக்கமும் கொட்டுகிறது. அவருடைய நெஞ்சு கூட்டிலும் அடி வயிற்றிலும் அதிக குரூரமாய் அடிக்கிறார்கள். கால்களிலும் கைகளிலும் தலைகளிலும் கூட அடிகள் விழுகின்றன. இதனால் அவருடைய சருமத்தின் ஒரு சிறு இடமாவது வேதனையின்றி விடப்படவில்லை. சேசிடமிருந்து ஒரு முனகல் சத்தம் கூட வெளிவரவில்லை. அவர் மேலே கட்டப்பட்டிராவிட்டால் கீழே விழுந்திருப்பார். எத்தனை எத்தனை அடிகள்! அவற்றால் மயக்கமுற்றது போல் அவருடைய சிரசு அவர் நெஞ்சில் கவிழ்ந்து தொங்குகிறது. அப்போது ஒரு சேவகன், ஏய் நிறுத்துங்கள், அவன் கொல்லப்படும் போது உயிரோடு இருக்க வேண்டும் என்கிறான் கேலியோடு. 2 குழங்கினும் அடிப்பதை நிறுத்தி வியர்வையை துடைக்கிறார்கள். களைத்து போனோம், எங்கள் கூலியை கொடுங்கள், தெம்புக்கு ஏதாவது குடிக்கட்டும் என்கிறார்கள். உங்களுக்கு கழுமரம் கொடுக்கிறேன். சரி சரி இந்தாருங்கள் என்று கூறும் தச படைத்தலைவன் ஆளுக்கு ஒரு பெரிய நாணயத்தை வீசுகிறான். உங்கள் வேலையை நன்றாக செய்திருக்கிறீர்கள். இவன் பல நிற பட்டையில் பதித்த சிலை போல் இருக்கிறான். டைட்டஸ், இவன் உண்மையிலேயே அலெக்சாண்டருடைய நண்பன் என்கிறாயா? அவனுக்கு இதை நாம் அறிவிக்க வேண்டும். இவன் மரணத்தை பற்றி அவன் துக்கம் கொண்டாடட்டும். இவனை அவிழ்த்து விடுவோம். சேசுவை கட்டவிழ்க்கிறார்கள். அவர் செத்த சரீரம் போல் தரையில் விடுகிறார். அவரை அப்படியே போட்டு விடுகிறார்கள். இடைக்கிடையே அவர் முனகுவாரா என்று பார்க்க குதிமுள் உள்ள சப்பாத்து காலால் தள்ளி பார்க்கிறார்கள். ஆனால் அவரோ மௌனமாயிருக்கிறார். இறந்து விட்டானா? இறந்திருக்க முடியுமா? இவன் ஒரு இளைஞன், கைவேலை செய்கிறவன் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் மென்மையான பெண்ணை போலிருக்கிறான். இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று ஒரு போர் சேவகன் கூறுகிறான். அவன் சேசுவை அந்த தூணில் சாய்த்து இருத்துகிறான். அவர் விழுந்து கிடந்த இடத்தில் இரத்தம் உறைந்து காணப்படுகிறது. அந்த சேவகன் ஒரு மண்டபத்திற்கடியில் கொப்பளிக்கிற நீர் சுனைக்கு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வந்து சேசுவின் தலையிலும் உடலிலும் ஊற்றி, பூக்களுக்கு தண்ணீர் நல்லது, இதுதான் சரியானது என்கிறான். சேசு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு எழ முயற்சிக்கிறார். அவருடைய கண்கள் மூடியே உள்ளன. நல்லது செல்ல பிள்ளை, வா, உன் சீமாட்டி உனக்காக காத்திருக்கிறாள். ஆனால் சேசுவோ எழுந்திருக்கும் முயற்சியில் கைகளை தரையில் ஊன்றி பார்க்கிறார். முடியவில்லை. வா சீக்கிரம், பலவீனமாயிருக்கிறதா? இதோ சிற்றுண்டி என்று ஏளனமாக சொல்லிக்கொண்டு இன்னொரு படைவீரன் தன் ஈட்டி கோடரை காம்பினால் அவர் முகத்தில் வலது கண்ணை எலும்பிற்கும் நாசிக்கும் நடுவே அடிக்கிறான். அதிலிருந்து இரத்தம் வடிகிறது. சேசு கண் திறந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அவருடைய விழிகள் திரையிடப்பட்டுள்ளன. தம்மை அடித்த போர் சேவனை பார்க்கிறார். கையால் இரத்தத்தை துடைக்கிறார். பின் அதிக சிரமத்துடன் எழுந்து நிற்கிறார். உடித்துக்கொள் ஆபாசமனிதா, இப்படி நிற்பது ஒழுக்கமில்லை என்று சொல்லி எல்லாரும் சுற்றி நின்று சிரிக்கிறார்கள். எதுவும் பேசாமல் சேசு கீழ்ப்படுகிறார். ஆடைகளை எடுக்க அவர் குனியும் போது அவர் ஒருவரே அறிவார்
அவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை உடல் அடிகளால் கன்றி போயிருக்கிறது. குனியும் சமயம் சர்மம் இழுக்கப்படுவதால் காயங்கள் மேலும் அதிகமாக திறக்கப்படுகின்றன. பொக்குளமாக இருக்கிற காயங்கள் வெடிக்கின்றன. தம் ஆடைகளை அவர் எடுக்க குனிந்த போது ஒரு சேவகன் அதை காலால் உதைத்து சிதறிவிடுகிறான். அவற்றை பொறுக்க சேசு தள்ளாடியபடி அவற்றை நெருங்கும் ஒவ்வொரு தடவையும் ஒருவன் அதை தூர தள்ளிவிடுகிறான் அல்லது இன்னொரு திசையில் எரிந்து விடுகிறான். சேசு கொடூரமாய் வேதனைப்பட்டு கொண்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவற்றை தேடி அலைகிறார். போர் சேவகர் அவரை ஆபாசமாய் பரிகசிக்கிறார்கள். கடைசியாக அவர் தம் ஆடைகளை அணிய முடிகிறது. ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டு இன்னும் சுத்தமாக இருந்த வெள்ளைத்துகிலையும் அணிந்து கொள்கிறார். தம்முடைய சிவப்பு அங்கியை அவர் மறைக்க விரும்புவது போல் இருக்கிறது. அது நேற்று எவ்வளவு அழகாயிருந்தது. இப்பொழுது குப்பையாலும் செட்செமனில் வேர்த்த இரத்தத்தாலும் அசுத்தமடைந்து விட்டது. மேலும் தம் குட்டை உள்வஸ்திரத்தை அணியும் முன் நனைந்துள்ள தம் முகத்தை துடைத்து அதில் படிந்த தூசிகளையும் எச்சில்களையும் சுத்தம் செய்து கொள்கிறார். பரிதாபமான அந்த திருமுகம் சுத்தமாக இருக்கிறது. காயங்களும் கீறல்களும் தெரிகின்றன. கலைந்து கிடக்கிற தம் தலைமுடியையும் தாடியையும் ஒழுங்குபடுத்துகிறார். துப்புரவாயிருப்பது அவருடன் பிறந்த ஒரு தனி தேவை. பின்னர் சேசு சூரிய ஒளியில் உட்கார்கிறார். ஏனென்றால் என் சேசு நடுங்குகிறார். காய்ச்சலால் ஏற்படும் குளிர்நடுக்கம் அவரை வாட்டுகிறது. அவர் இரத்தத்தை இழந்ததாலும் ஒன்றும் சாப்பிடாதாலும் இவ்வளவு தூரம் நடந்ததாலும் பலவீனமாய் உணர்கிறார். அவர்கள் மறுபடியும் அவருடைய கரங்களை கட்டுகிறார்கள். கயிறு அவருடைய மணிக்கட்டுகளை அறுக்கிறது. கைகளிலே கயிறு உராய்ந்த இடத்தில் சிவப்பு காப்பு போல் காணப்படுகிறது. இவனை வைத்துக்கொண்டு இனி என்ன செய்ய எனக்கு சலிப்பாயிருக்கிறது. அப்போது ஒரு போர் சேவகன், பொறு, யூதர்களுக்கு ஒரு அரசன் வேண்டுமாம். அவர்களுக்கு ஒரு அரசனை நாம் கொடுப்போம், இவனைத்தான் என்று சொல்கிறான். அவன் கட்டிடத்தின் பின்னால் உள்ள வளவுக்குள் ஓடி செல்கிறான். அங்கிருந்து ஒரு கரத்தை கார்தன் என்ற முச்செடியின் கிளைகளோடு திரும்புகிறான். அந்த கிளைகள் இன்னும் வளையக்கூடியவைகளாக உள்ளன. ஏனென்றால் இளவினிற் காலம் அவைகளை ஏறக்குறைய இளங்கிளைகளாகவே வைத்துள்ளது. ஆயினும் அவற்றின் கூரிய முட்கள் கடினமடைந்துள்ளன. ஒரு பெரிய கத்தியால் அக்கிளையிலிருந்து இலைகளையும் மொட்டுகளையும் அவர்கள் அகற்றுகிறார்கள். பின் வட்டமாக கிளைகளை வளைத்து பரிதாபமான சேசுவின் சிரசில் வைக்கிறார்கள். ஆனால் அக்குரூர முடி தலையின் வழியாக அவருடைய கழுத்தில் விடுகிறது. இது சரியாயில்லை, சின்னதாக்குங்கள், இதை எடுங்கள். கழுத்தில் விழுந்த முள் வளையத்தை எடுக்கிறார்கள். அவருடைய கன்னங்களை முட்கள் கீறுகின்றன. கண்களை குத்தி குருடாக்கி விடுமோ என்றிருக்கிறது. அப்படி கழற்றும் போது அவருடைய தலைமுடியையும் பிடுங்குகிறார்கள். முள்முடியை சிறிதாக்குகிறார்கள். இந்த தடவை அது அதிக சிறிதாகிவிட்டது. அதை அவர் தலையில் வைத்து அழுத்துகிறார்கள். முட்களை தலைக்குள் இறக்குகிறார்கள். ஆயினும் அது கீழே விழுந்துவிடும் போல் இருக்கிறது. மறுபடியும் முடியை கழற்றுகிறார்கள். இந்த தடவை கூடுதலான முடி பிடுங்கப்படுகிறது. மறுபடியும் முள்முடியை தலையில் வைத்து சரி செய்கிறார்கள். இப்போது அது புரிந்து கொள்கிறது. முன்பாகத்தில் 3 முட்கிளைகள் நிற்கின்றன. தலையின் பின்புறத்தில் அந்த 3 கிளைகளும் ஒன்றொன்று பின்னி ஒரு முட்கொத்தாக உள்ளது. அது சேசின் பிடரிக்குள் குத்தி இறங்குகிறது. நீ எவ்வளவு நன்றாக காட்சியளிக்கிறாய் தெரிகிறதா? இயற்கையான வெண்கல நிறம், உண்மையான சிவப்பு மாணிக்கங்கள். உன் உடற்கவசத்தில் உன்னை பார் ராஜாவே என்று அந்த குரூரத்தை கண்டுபிடித்தவன் கேலியாய் பேசுகிறான். அரசனாவதற்கு கிரீடம் மட்டும் போதாது, இரத்தாம்பரமும் செங்கோலும் தேவை. கொர்னலியுஸ் குதிரை லாயத்தில் ஒரு மூங்கில் கழியும். கழிவுநீர் குழாய் அருகில் ஒரு சிவப்பு மேல் வஸ்திரம் இருக்கின்றன. போய் அவற்றை எடுத்து வா. அவை கொண்டு வரப்பட்டதும் அந்த சுத்தமில்லாத கந்தல் துணியை சேசுவின் தோல் மேல் போடுகிறார்கள். மூங்கில் கழியை அவர் கையில் கொடுக்கும் முன் அதை கொண்டு அவர் தலையில் அடிக்கிறார்கள். யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று சொல்லி பணிகிறார்கள்.
இடி முழங்குவது போல் சிரிக்கிறார்கள். சேசு யாதொன்றும் செய்யாமல் இருக்கிறார். குதிரைகளின் தண்ணீர் தொட்டி ஒன்றை கவிழ்த்து போட்டு அந்த அரியாசனத்தில் அவர்கள் தம்மை இருத்த விடுகிறார். தம்மை அடிக்கவும் பரிகாசம் செய்யவும் விட்டுக் கொடுக்கிறார். ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளிவரவில்லை. அவர்களை பார்க்க மட்டும் செய்கிறார். அவருடைய பார்வையில் எத்தனை கருணையும் எப்படிப்பட்ட கொடிய துயரமும் காணப்படுகிறதென்றால் என் இருதயம் உடைகிறதாக உணராமல் என்னால் அதை பார்க்க முடியவில்லை. ஒரு மேல் அதிகாரியின் கரகரத்த குரல், குற்றவாளியான கைதியை பிளாத்தியிடம் கொண்டு போங்கள் என்று கட்டளையிடுகிற வரையிலும் போர் சேவகர் அவரை பரிகாசம் செய்வதை நிறுத்தவில்லை. குற்றவாளி, என்ன குற்றம்? சேசு மறுபடியும் கூட மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். சூரிய வெயிலுக்காக அம்மண்டபம் இப்பொழுது ஒரு விலையேறப்பெற்ற திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. சேசு முள்முடியுடனும் சிவப்பு சகலாத்துடனும் மூங்கில் கழியுடனும் நிற்கிறார். உன்னை நான் ஜனங்களுக்கு காட்டும்படியாக முன்னால் வா என்கிறான் பிளாத்து. சேசு முழுவதும் களைத்து போய்விட்டாலும் கண்ணியம் பொருந்த நிமிர்ந்து நிற்கிறார். ஓ, அவர் உண்மையாகவே அரசர்தான். கேளுங்கள் யூதர்களே, இதோ மனிதன். அவனை நான் தண்டித்து விட்டேன். இப்போது அவனை போக விடுங்கள். முடியாது, முடியாது. அவனை நாங்கள் பார்க்கட்டும். அவன் வெளியே வரட்டும். தேவதூசணம் செய்கிறவனை நாங்கள் பார்க்க வேண்டும். அவனை வெளியே கொண்டு வாருங்கள். அவர்கள் அவனை கைப்பற்றி விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சேசு மேடையின் முகப்புக்கு வருகிறார். போர் வீரர்கள் அணிவகுத்து நிற்கும் சதுக்கத்தில் அவர் காணக்கூடியதாக வரவும் பிளாத்து தன் கையால் அவரை சுட்டிக்காட்டி, இதோ மனிதன், உங்கள் அரசன். இவ்வளவும் உங்களுக்கு போதாதா என்கிறான். வெப்பமான இந்நாளில் சூரியன் கிட்டத்தட்ட உச்சிக்கு வருகிறது. 3ஆம் மணிக்கும் 6ஆம் மணிக்கும் இடைப்பட்ட நேரம். முகங்களும் கண்களும் துலக்கமாக தெரிகின்றன. இவர்கள் மனிதர்கள்தானா? இல்லை, இவர்கள் விரி கொண்ட வேங்கைகள். அவர்கள் கூச்சல் போடுகிறார்கள், முஷ்டிகளை அசைக்கிறார்கள், அவருடைய மரணத்தை கேட்கிறார்கள். சேசு நேராக நின்று கொண்டிருக்கிறார். இப்போது அவரிடம் காணப்படும் கண்ணிய மகத்துவ தோற்றம் வேறு ஒருபோதும் இருந்ததில்லை என்று நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். மிக ஆச்சரியமான புதுமைகளை அவர் செய்த போதும் கூட அவர் இப்படி இல்லை. துயரத்தின் கண்ணியமாய் காணப்படுகிறார். ஆயினும் அவரை கடவுள் என்று குறிப்பிட போதுமான அளவு தெய்வீகமாயிருக்கிறார். ஆனால் அந்த பெயரை கூறுவதற்கு குறைந்தபட்சம் மனிதர்களாவேனும் இருப்பது அவசியம். ஆனால் இன்று ஜெருசலேமில் மனிதர்களே இல்லை, பசாசுகள் மட்டுமே உள்ளன. சேசு கூட்டத்தை சுற்றிலும் பார்க்கிறார். கடும் வெறுப்பை காட்டும் கடல் போன்ற முகங்களின் நடுவில் அன்பான முகங்களை தேடுகிறார். சில நண்பர்கள் முகங்களை காண்கிறார். எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான எதிரிகள் மத்தியில் 20 பேர் கூட இல்லை. அவர் இப்படிப்பட்ட கைவிடப்படுதலால் பாதிக்கப்பட்டு தம் தலையை தாழ்த்துகிறார். ஒரு கண்ணீர் துளி விடுகிறது, இன்னொன்று மேலும் கண்ணீர் விடுகிறது. அவருடைய கண்ணீர் இரக்கத்தை ஏற்படுத்தவில்லை, அதைவிட கொடிய பகை உணர்வை தூண்டிவிடுகிறது. சேசு குடத்திற்கு மறுபடியும் கொண்டு செல்லப்படுகிறார். ஆகவே இவன் போகட்டும், அதுவே நீதி. இல்லை, அவனுக்கு மரணம். அவனை சிலுவையில் அறையும். உங்களுக்கு நான் பரபாசை தருகிறேன். வேண்டாம், கிறிஸ்துவை. அப்படியென்றால் நீங்களே இவனை கொண்டு போங்கள். நீங்களே இவனை சிலுவையில் அறையுங்கள். ஏனென்றால் அப்படி செய்ய இவனிடம் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அவன் தன்னை சர்வேசனுடைய குமாரன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட தேவதூசணம் சொல்லும் எவனுக்கும் எங்கள் சட்டம் மரண தண்டனை விதிக்கிறது. பிலாத்து சிந்திக்கிறான். அவன் உள்ளே போய் தன் ஆசனத்தில் அமர்கிறான். முழங்கையை முழங்காலில் ஊன்றி கையில் தலை சார்த்தி சேசுவை ஆராய்கிறான். கிட்டே வா என்கிறான். சேசு மேடையின் அடிக்கு போகிறார். இது உண்மையா? எனக்கு சொல். சேசு மௌனமாயிருக்கிறார். நீ எங்கிருந்து வருகிறாய்? கடவுள் யார்? அவரே சர்வமும் ஆனவர். அப்புறம் சர்வம் என்பதன் அர்த்தம் என்ன? சாகிற ஒருவனுக்கு சர்வம் என்பதென்ன? உனக்கு பைத்தியம். கடவுள் இல்லை, நான் இருக்கிறேன். சேசு மௌனமாகிறார். அந்த பெரிய வார்த்தை உதித்துவிட்டு அதற்கு பின்
தம்மை மௌனத்தால் மூடிக்கொள்கிறார். பொன்சியூஸே, கிளாடியா புரோக்குலாவின் விடுவிக்கப்பட்ட அடிமை உள்ளே வர அனுமதி கேட்கிறாள். உமக்கு ஒரு குறிப்பு சீட்டு வைத்திருக்கிறாள். ஐய, இப்பொழுதும் சரிகளா? அவள் வரட்டும். ஒரு ரோமை பெண் உள்ளே வந்து முழங்காலிட்டு மெழுகிடப்பட்ட ஒரு எழுது தகட்டை கொடுக்கிறாள். சேசுவை தீர்ப்பிட வேண்டாம் என்று புரோக்லா தன் கணவனை கேட்டுக்கொள்ளும் குறிப்பாக அது இருக்க வேண்டும். அந்த பெண் போய்விடுகிறாள். பிலாத்து அதை வாசிக்கிறான். நீ கொல்லப்படுவதை தவிர்க்கும்படி எனக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. நீ ஒரு நிமித்திகனை விட பெரியவன் என்பது உண்மையா? நீ எனக்கு அச்சமூட்டுகிறாய். சேசு அதற்கு பதில் கூறவில்லை. உன்னை விடுதலை செய்யவோ அல்லது சிலுவையில் அறையவோ எனக்கு அதிகாரம் உள்ளதென்று உனக்கு தெரியாதா? உன்னதரிடமிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உமக்கு எந்த அதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன் உம்மை விட அதிக குற்றமுள்ளவனாயிரான். உன்னதர் யார்? உன் கடவுளா? எனக்கு பயமாயிருக்கிறது. சேசு பதில் கூறவில்லை. பிலாத்து நுட்பமான கட்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு விருப்பம் இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது. கடவுளின் தண்டனைக்கு பயப்படுகிறான். ரோமைக்கு அஞ்சுகிறான். யூதேய பழி வாங்குதலுக்கும் பயமாயிருக்கிறது. ஒரு கணம் தெய்வ பயத்தால் மேற்கொள்ளப்படுகிறான். மண்டபத்தின் முகப்பிற்கு வந்து முழங்கும் குரலில் கத்தி சொல்லுகிறான், இவன் குற்றவாளி அல்ல என்று. அப்படியானால் நீர் செசாரின் நண்பர் அல்ல. தன்னை அரசன் என்று சொல்லுகிறவன் எவனும் செசாருடைய எதிரியாகிறான். நீ நசரேயனை விடுதலை செய்ய தேடுகிறீர். இதை செசாருக்கு நாங்கள் தெரிவிப்போம். மனித பயம் பிலாத்துவை பற்றி கொள்கிறது. சரி, இவன் சாக விரும்புகிறீர்கள். அப்படியே ஆகட்டும். ஆனால் இந்த நீதிமானின் இரத்தம் என் கையை கரைப்படுத்தாதிருக்கட்டும். பிலாத்து ஒரு அகன்ற பாத்திரம் கொண்டு வர சொல்லி ஜனங்களின் முன்பாக தன் கைகளை கழுவுகிறான். ஜனங்களோ வெறி கொண்டவர்களைப் போலாகி, இவன் இரத்தம் எங்கள் மேல் இருக்கட்டும், இவன் இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். இவனை பற்றி நாங்கள் பயப்படவில்லை. இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். போஞ்சு பிலாத்து திரும்பவும் தன் ஆசனத்திற்கு போகிறான். லோஞ்சுனிஸ் என்ற செந்துரியனையும் ஒரு அடிமையையும் கூப்பிடுகிறான். ஒரு பலகை கொண்டு வரும்படி அடிமைக்கு கட்டளையிடுகிறான். அதிலே ஒரு அறிவிப்பை வைத்து, சேசு நசரேன் யூதர்களின் ராஜா என்ற வார்த்தைகளை அதில் எழுத செய்கிறான். பின் அதை ஜனங்களுக்கு காண்பிக்கிறான். அல்ல, அப்படியல்ல, யூதர்களின் ராஜா அல்ல, இவன் தன்னை யூதர்களின் ராஜா என்று சொன்னான் என்று எழுதும் என்று பலரும் கத்துகிறார்கள். பிலாத்து கோபத்துடன், நான் எழுதியது எழுதியதே என்று சொல்லிய பின் நேராய் நிமிர்ந்து நின்று தன் கையின் உள்ளங்கையை கீழ் நோக்கி நீட்டி கட்டளை கொடுக்கிறான். இவன் சிலுவையில் அறையப்படுவானாக. போர் சேவகா, போ, சிலுவையை ஆயத்தம் செய். இப்படி கட்டளையிட்டு விட்டு தன் ஆசனத்திலிருந்து இறங்கி கொந்தளிக்கும் கும்பலையோ நலிந்து தீர்ப்படைந்த மனிதரையோ எட்டி பாராமல் மண்டபத்தை விட்டு அகன்று விடுகிறான். சேசு மண்டபத்தின் நடுவில் காவலர்கள் சூழ சிலுவையை எதிர்பார்த்து நிற்கிறார். வெள்ளி 10 மார்ச் 1944. சேசு கூறுகிறார், பிலாத்துடன் என் சந்திப்புகள் தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி நீ தியானிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். அநேகமாக எப்போதுமே என் அருகில் இருந்ததால் அல்லது குறைந்தபட்சம் எனக்கு மிக நெருக்கமாக இருந்ததால் மிக துல்லியமான சாட்சியாகவும் நடந்ததை சரியாக விவரிக்கிறவனாகவும் இருக்கிற அருளப்பன் கைப்பாசின் வீட்டிலிருந்து தேசாதிபதியின் அரண்மனைக்கு நான் எவ்வாறு அழைத்து செல்லப்பட்டேன் என்று விவரிக்கிறான். அதிகாலையில் என்று அவன் குறிப்பிட்டு சொல்கிறான். உண்மையில் அது உதய காலமாயிருந்ததை நீ கண்டாய். மேலும் அவன் அவர்களோ பாஸ்காவை புசிக்க வேண்டியதை பற்றி தீட்டுப்படாதபடி அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு சொல்கிறான். வழக்கம் போல அவர்கள் வெளிவேடக்காரராய் இருந்ததால் தாங்கள் தீட்டுப்படக்கூடும் என்பதால் ஒரு புறஜாதியுடைய வீட்டின் புழுதியை மிதிப்பது ஆபத்தானது
என்று நினைத்தார்கள். ஆனால் மாசற்றவரை கொல்வது பாவம் என்று அவர்கள் கருதவில்லை. தாங்கள் கட்டிக்கொண்ட குற்றத்தால் திருப்தியடைந்த ஆத்துமங்களோடு பாஸ்கா செம்மறியை புசிப்பது அவர்களுக்கு இன்னும் அதிக இன்பமாயிருந்தது. இன்றைக்கும் கூட அநேகர் அவர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். அந்தரங்கத்தில் பாவம் உள்ளவர்களாயிருக்கிற சகலரும் வெளியரங்கமாக மட்டும் பரிசுத்த வேதத்திற்கு தங்கள் சங்கையையும் கடவுளுக்கு தங்கள் நேசத்தையும் அறிக்கையிட்டு அந்த யூதர்களைப் போன்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விதிகள் தான் முக்கியம், உண்மையான வேதம் அல்ல. அவர்களை நான் அருவருக்கிறேன், இழிவாக மதிக்கிறேன். யூதர்கள் பிலாத்துவின் அரண்மனைக்குள் போக மாட்டார்கள் என்பதால் அந்த சந்தடிமிக்க கூட்டம் என்ன விரும்புகிறது என்பதை அறிந்து கொள்ள பிலாத்து வெளியே வந்தான். அவன் நிர்வாகத்திலும் தீர்மானிப்பதிலும் நல்ல அனுபவம் உள்ளவன். எனவே நானல்ல, மாறாக வெறுப்பினால் போதையேறியுள்ள அந்த கூட்டத்தினர்தான் குற்றவாளிகள் என்பதை அவன் கண்டு கொண்டான். நானும் பிலாத்துவும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் உற்று நோக்கி ஒருவர் மற்றவரின் இருதயத்தை வாசித்தோம். அவன் எப்படி இருந்தான் என்று நான் எப்படி இருந்தேன் என்று அவனும் கண்டுபிடித்தோம். அவன் பலவீனனாக இருந்ததால் அவனை பற்றி நான் பரிதாபப்பட்டேன். நான் மாசற்றவனாக இருந்ததால் அவன் என்னை பற்றி பரிதாபப்பட்டான். தொடக்கத்திலிருந்தே என்னை காப்பாற்ற அவன் முயன்றான். குற்றவாளிகளுக்கு நீதி வழங்கும் உரிமை ரோமைக்கே உரியதாக இருந்ததால் உங்கள் சட்டத்தின்படியே அவனை தீர்ப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை காப்பாற்ற அவன் முயன்றான். இரண்டாம் முறையும் வெளிவேடக்காரராக யூதர்கள் எனக்கு தீர்ப்பிட மறுத்தார்கள். நீதியின் உரிமை ரோமியிடமே இருந்தது என்பது உண்மைதான். ஆனாலும் உதாரணமாக முடியப்பன் கல்லால் எறியப்பட்ட போது ரோமைதான் இன்னமும் எருசலேமின் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தது. இருந்தாலும் ரோமையை மதிக்காமல் அவர்களே அவனை தீர்ப்பிட்டு எல்லாவற்றிலும் பெரிய தண்டனை அவனுக்கு நிறைவேற்றினார்கள். அவர்களால் வெறுக்கப்பட்டவனும் அஞ்சப்பட்டவனும் நேசிக்கப்படாதவனுமாகிய என்னை பொறுத்தவரை நான் தான் மெசையா என்பதை அவர்கள் நம்பவில்லை. என்றாலும் ஒருவேளை நான் அவராக இருக்கும் பட்சத்தில் லௌவீக முறையில் என்னை கொல்ல அவர்கள் விரும்பவில்லை. எனவே ஒரு வித்தியாசமான முறையில் அவர்கள் செயல்பட்டார்கள். ரோமைய என்னை தீர்ப்பிடும்படி அதன் அதிகாரத்தை எதிர்க்கிறவன், நீங்கள் சொல்லுகிறபடி ஒரு கலகக்காரன் என்று அவர்கள் என்னை குற்றம் சாட்டினார்கள். அவர்களது இழிவான நீதிமன்றத்தில் என் வெளியரங்க ஊழியத்தின் 3 ஆண்டுகளில் சில தடவைகள் என்னை ஒரு தேவ நிந்தனையாளன் என்றும் கள்ள தீர்க்கதரிசி என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதன் மூலம் எந்த வகையிலாவது நான் கல்லெறியப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது லௌவீக முறையில் இந்த குற்றத்தை செய்வதற்காக தாங்கள் தண்டிக்கப்படக்கூடும் என்று அவர்கள் தங்கள் உள் உணர்வில் உணர்ந்ததால் ஒரு குற்றவாளி என்றும் கிளர்ச்சிக்காரன் என்றும் என்னை குற்றம் சாட்டி ரோமையை அதை செய்யும்படி செய்தார்கள். மக்கள் கூட்டங்கள் கிரமம் தப்பி நடக்கும் போதும் அவருடைய தலைவர்கள் பசாசுகளாய் ஆகிவிடும் போதும் தங்கள் கொடூர தன்மைக்கும் பிறருக்குரியதை அபகரிக்கும் ஆசைக்கும் வடிகாலை தரவும் தங்களுக்கு தடையாகவும் தண்டனை தீர்ப்பாகவும் இருக்கிறவர்களை தங்கள் வழியிலிருந்து அகற்றவும் ஒரு மாசற்றவனை குற்றம் சாட்டுவதை விட அதிக எளிதான வழி எதுவுமில்லை. நாம் அந்த நாட்களுக்கு திரும்பி போய்விட்டோம். உலகமானது நெறிப்பிழந்த சிந்தனைகளை உற்பத்தி செய்த பிறகு அவ்வப்போது அந்த நெறிப்பிழவுகளை வெளிப்படுத்தியபடி வெடிக்கிறது. ஒரு பிரமாண்டமான கற்பிசிறிய போல அந்த கூட்டம் காட்டு மிருகங்களுக்குரிய கொள்கைகளை கொண்டு தன் உதரத்தில் ஒரு விபரீத ராட்சத பிறவியை போஷித்து வளர்த்த பிறகு அது மிக நல்லவர்களை முதலிலும் அதன்பின் அந்த சிறியமை பற்றி பிடித்து விழுங்கும்படி அதை பெற்றெடுக்கிறது. பிலாத்து மீண்டும் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்து என்னை தன் அருகில் அழைக்கிறான். அதன்பின் என்னை விசாரிக்கிறான். மக்கள் என்னை பற்றி பேசியவற்றை அவன் எப்போதுமே கேட்டிருந்தான். அவனுடைய 100 தலைவர்களுள் என் பெயரை நன்றியுள்ள நேசத்தோடும் கண்ணீரோடும் தங்கள் இருதயங்களில் புன்னகையோடும் திரும்ப திரும்ப உச்சரித்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை ஒரு உபகாரி என்று அழைத்தார்கள். ஒரு அஞ்ஞான மனத்தால் புரிந்து கொள்ள முடியாத
ஒரு வினோதமான ராஜ்யத்தை பற்றி குறிப்பிடுகிற ஒரு புதிய போதனையை போதித்து மக்கள் கூட்டங்களை தன்னிடம் ஈர்த்து வந்த இந்த தீர்க்கதரிசியை பற்றி தாங்கள் விசாரிக்கப்பட்ட போது, நான் உலக மகிமைகளை தேடாத சாந்தமும் பரிவுமுள்ள மனிதன் என்றும், அதிகாரங்கள் இருக்கிறவர்களுக்கு மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் மற்றவர்களுக்கு வலியுறுத்தி தானும் கடைபிடிக்கிறவன் என்றும்தான் அவர்கள் தேசாதிபதிக்கு தங்கள் அறிக்கைகளில் எப்போதுமே பதில் கூறி வந்தார்கள். இஸ்ராயேலரை விட அதிக நேர்மை உள்ளவர்களாக அவர்கள் சத்தியத்தை கண்டு அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். முந்தின ஞாயிற்றுக்கிழமையன்று கூட்டத்தின் கூக்குரலால் அவனுடைய கவனம் ஈர்க்கப்பட்ட போது, அவன் தன் ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி, ஒரு ஆயுதமற்ற மனிதர் குழந்தைகளாலும் ஸ்திரீகளாலும் சூழப்பட்டவராக ஒரு சிறு கழுதை மீது அமர்ந்து மக்களை ஆசீர்வதித்தபடி கடந்து போவதை அவன் கண்டிருந்தான். அந்த மனிதன் நிச்சயமாக ரோமைக்கு ஆபத்தாக இருக்க முடியாதென்று அவன் உணர்ந்திருந்தான். எனவே நான் ஒரு அரசன்தானா என்று அறிய அவன் விரும்பினான். தனது முரண்பாடான அஞ்ஞான விசுவாசமற்ற ஆங்காரமுள்ள மனநிலையில் கழுதின் மீது செல்வதும், புன்னைக்கிற ஸ்திரீகளையும் காலணிகள் அணியாத குழந்தைகளையும் சபை பிரதானிகளாக கொண்டுள்ளதும், 3 வருடங்களாக உலக செல்வங்களிலும் அதிகாரங்களிலும் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று போதித்ததும், இஸ்பிரித்துவின் மேலும் ஆத்துமத்தின் மேலும் வெற்றி கொள்வதை தவிர வேற எந்த வெற்றியும் பற்றியும் பேசாதுமாகிய ஒரு அரசத்துவத்தை கண்டு பரிகாசமாய் நகைக்க அவன் விரும்பினான். ஒரு புறஜாதியானுக்கு ஆத்துமம் என்பதென்ன? அவனுடைய கடவுளுக்கும் கூட ஆத்துமங்கள் இல்லை. அப்படி இருக்க மனிதன் அதை கொண்டிருக்க முடியுமா? மேலும் இப்போது அரச முடியும், அரசபையும் அரண்மனையும் வீரர்களும் இல்லாத இந்த அரசர் அவனிடம் தமது ராஜ்யம் இவ்வுலகை சேர்ந்ததல்ல என்று கூறுகிறார். எந்த அளவிற்கு இது உண்மை என்றால், எந்த ஒரு மந்திரியும் எந்த ஒரு சேனையும் தங்கள் அரசருக்கு ஆதரவாக போரிட்டு அவரை அவருடைய எதிரிலுமிருந்து விடுவிக்க முன்வரவில்லை. பிலாத்து தன் அரியாசனத்தில் அமர்ந்தபடி என்னை ஆராயிறான். ஏனென்றால் நான் அவனுக்கு ஒரு பெரும் புதிராக இருக்கிறேன். மனித தன்மையான கவலையிலிருந்தும், தன் பதவியின் ஆங்காரத்திலிருந்தும், தனது அஞ்ஞான தப்பறையிலிருந்தும் தன் ஆத்துமத்தை அவன் விடுவித்திருந்தான் என்றால் நான் யார் என்பது அவனுக்கு உடனே புரிந்திருக்கும். ஆனால் மிக அதிகமான காரியங்கள் ஒளி பிரவேசிக்க முடியாமல் திறப்புகளை மறைத்தபடி இருக்கிற இடத்தில் அந்த ஒளி எப்படி ஊடுருவி செல்ல முடியும்? இது எப்போதுமே அப்படித்தான். என் பிரியமான பிள்ளைகளே, இப்போதும் கூட தங்களுக்கு இடமில்லாததும், கதவுகளும் ஜன்னல்களும் சாத்தப்பட்டுள்ளதும், ஆங்கரத்தாலும் மனுஷகத்தாலும் கெடுமதியாலும் அனிதத்தாலும் கடவுளுக்கு எதிராக சாத்தானின் ஊழியத்தில் இத்தனை காவலர்களாலும் மூடப்பட்டிருக்கிற ஒரு இடத்திற்குள் சர்வேஸ்வரனும் அவனுடைய ஒளியும் எப்படி பிரவேசிக்க முடியும்? என் ராஜ்யம் எத்தகையதென்று பிலாத்துவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைவிட வேதனையானது என்னவென்றால், இதை விளக்கும்படி கூட அவன் என்னிடம் கேட்கவில்லை. சத்தியத்தை அறியும்படியான என்னுடைய அழைப்பிற்கு அடக்கப்பட முடியாத அஞ்ஞானியான அவன் சத்தியமாவது என்ன என்று பதில் தருகிறான். அலட்சியமாக தன் தோள்களை குலுக்கியபடி இந்த விஷயத்தை தள்ளிவிடுகிறான். ஓ தற்காலத்தை சார்ந்த என் பிளாத்துகளே, நீங்களும் கூட பூஞ்சு பிளாத்துவை போல தோள்களை குலுக்கியபடி முழு உயிர் ஆதாரமான காரியங்களை அலட்சியம் செய்து விடுகிறீர்கள். அவை பயனற்ற பழங்காலத்திற்குரிய காரியங்கள் என்று நினைக்கிறீர்கள். சத்தியமாவது என்ன? பணமா? இல்லை. பெண்களா? இல்லை. அதிகாரமா? இல்லை. சரீர ஆரோக்கியமா? இல்லை. மனித மையமையா? இல்லை. அப்படியானால் அதை மறந்து விடுங்கள். கற்பனை உருவங்களுக்கு பின்னே ஓடுவது தகுதியல்ல. பணம், பெண்கள், அதிகாரம், நல்ல ஆரோக்கியம், வசதிகள், கௌரவங்கள் ஆகியவைதான் நிஜமான பயனுள்ள காரியங்கள். இவற்றைத்தான் ஒருவன் நேசிக்க வேண்டும். எப்பாடுபட்டாவது இவற்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். இப்படித்தான் உங்கள் அறிவு உங்களுக்கு கற்பிக்கிறது. ஏசாவை விட மோசமாக உங்கள் சரீர ஆரோக்கியத்திற்கும் நித்திய ரட்சணித்திற்கும் கேடாக இருக்கிற கரடான ஒரு தின்பண்டத்திற்காக நித்திய நன்மைகளை விற்றுப்படுகிறீர்கள். சத்தியமாவது என்ன என்று கேட்பதில்
நீங்கள் நிலையாய் இராதது ஏன்? சத்தியமாவது தான் என்னவாக இருக்கிறது என்று கற்பிக்கும்படி தான் அறியப்படுவதைத் தவிர வேறு எதையும் கேட்கவில்லை. பிலாத்துவுக்கு முன்பாக அது இருந்தது போலவே உங்களுக்கு முன்னும் அது இருக்கிறது. கெஞ்சுகிற அன்பு நிறைந்த கண்களால் அது உங்களை உற்று நோக்குகிறது. என்னிடம் கேள், நான் உனக்கு போதிப்பேன் என்று உங்களிடம் கெஞ்சுகிறது. பிலாத்துவை நான் எப்படி உற்று நோக்கினேன் என்று கவனித்தீர்களா? அதே முறையில்தான் உங்கள் அனைவரையும் நான் உற்று நோக்குகிறேன். என்னை நேசித்து என் வார்த்தைகளுக்காக மன்றாடுகிறவர்களை பேரமைதியுள்ள சிநேகத்தால் நான் உற்று நோக்குகிறேன் என்றால், என்னை நேசியாதவர்களையும் என்னை தேடாதவர்களையும் நான் சொல்லுவதை கேளாதவர்களையும் நோக்கி துயர நேசத்தின் பார்வைகளை வீசுகிறேன். ஆனாலும் அந்த பார்வை எப்போதும் நேசமாகவே இருக்கிறது. ஏனென்றால் அன்புதான் என் சுபாவமாக இருக்கிறது. பிலாத்து மேற்கொண்டு எந்த கேள்வியையும் கேட்காமல் நான் இருக்கிற இடத்திலேயே என்னை விட்டுவிட்டு செல்கிறான். அவன் அதிக கரடான குரல்களில் பேசுகிறவர்களும் தங்கள் வன்முறையின் மூலம் தங்கள் கருத்தை வலியுறுத்துகிறவர்களுமாகிய கெட்ட மக்களிடம் போகிறான். ஒரு நிஜமான ஈன பிறவியாக நான் சொல்வதை கேளாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் விடுத்த அழைப்பை தோள்களை குலுக்கியபடி நிராகரித்துவிட்ட அவன் அவர்கள் சொல்லுவதை கவனித்து கேட்கிறான். பொய்மைக்கு அவன் செவி கொடுக்கிறான். தனது வடிவம் எப்படி இருந்தாலும் விக்கிரக வழிபாடானது எத்தகைய பொய்மையை ஏற்று வணங்கும்படி ஒருவனை எப்போதும் இருக்கிறது. மேலும் பொய்மையானது பல வீணர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது அவர்களை குற்றத்திற்கு நடத்தி செல்கிறது. இருந்தாலும் பிலாத்து குற்றம் செய்ய இருக்கும் நிலையிலும் என்னை காப்பாற்ற விரும்புகிறான். அதற்காக இருமுறை முயற்சி செய்கிறான். இந்த இடத்தில்தான் அவன் என்னை ஏரோதிடம் அனுப்புகிறான். ரோமையோடும் தன் மக்களோடும் நட்புறவை பேணுகிற கூர்மதியுள்ள அந்த அரசன் ரோமிக்கு சேதம் ஏற்படுத்தாததும் யூதர்களை எரிச்சல் படுத்தாததுமாகிய முறையில் செயல்படுவான் என்று அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஆனாலும் மற்ற எல்லா படைவினர்களையும் போலவே அந்த பொது மக்களின் கலவரம் தணிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் எடுக்க விரும்பாத முடிவை சற்று நேரத்திற்கு தள்ளி போடுகிறான். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. யாராவது அவனுக்கு அதை சொல்லியிருந்தால் வழக்கம் போல அவன் தன் தோள்களை குலுக்கியிருப்பான். உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மதிப்பையும் ஆதாயங்களையும் பெறுவதற்கும் பொது அறிவுறுத்துகிறபடி ஆம் என்பதை இல்லை என்றும் இல்லை என்பதை ஆம் என்றும் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் எத்தனை பிலாத்துகள் இருக்கிறார்கள்! சத்தியத்திற்கும் சத்தியத்தின் நிமித்தமாகவும் ஆம் என்றும் இடைவிடாமல் ஆம் என்றும் பொய்மைக்கு இல்லை என்றும் இடைவிடாமல் இல்லை என்றும் சொன்ன கிறிஸ்துவ வீரமிக்க மக்கள் எங்கே? ஆனால்களும் ஒருவேளை அப்படியிருந்தால் என்ற நிபந்தனைகளுமின்றி வீரமிக்க பலத்தோடும் அமைதியுள்ள வேகத்தோடும் ஆபத்தையும் நிகழ்வுகளையும் எதிர்கொள்ள முடிந்தவர்களும் நன்மையை உடனே நிறைவேற்றவும் தீமையை உடனே தடுக்கவும் விரைந்தவர்களும் அவற்றை தள்ளி போடாதவர்களுமாகிய அந்த வீரர்கள் எங்கே? ஏரோதிடமிருந்து நான் திரும்பி வந்தபோது அங்கே பிலாத்துவின் ஒரு புதிதான சமரசம் இருந்தது. கசையடிகள். அவன் எதை எதிர்பார்த்தான்? அந்த கூட்டம் இரக்கத்தை கண்டதும் இரக்கமற்றதாக மாறுகிற ஒரு காட்டு மிருகமாக இருந்ததை அவன் அறியவில்லையா? ஆனாலும் உங்கள் சரீர பாவங்களை பரிகரிக்கும்படி நான் நொறுக்கப்பட வேண்டியிருந்தது. எனவே நான் நொறுக்கப்படுகிறேன். என் சரீரத்தில் அடிக்கப்படாத ஒரு புள்ளியும் இல்லை. இசையாஸ் பேசுகிற அந்த மனிதன் நானே. உத்தரவிடப்பட்ட அந்த வாதையோடு உத்தரவிடப்படாததும் ஆனால் மனித கொடூரத்தினால் கண்டுபிடிக்கப்படாததுமாகிய இன்னொரு வாதையும் சேர்ந்து கொள்கிறது. முள்முடியின் வாதை. மனிதர்களே, உங்கள் சிரசுகளில் பிறந்து வளர்கிற எத்தனையோ அதிகமான பாவங்களிலிருந்து அவற்றை விடுவிக்கும்படி துயரத்தால் முடிசூட்டப்பட்டிருக்கிற உங்கள் இரட்சகரும் அரசருமானவரை காண்கிறீர்களா? உங்கள் நிமித்தமாக அதிகம் அச்சத்திற்குரியவனாகவும் செயல்களாக மாறுவமான உங்கள் பாவ கரமுள்ள சிந்தனைகளை பரிகரிக்கும்படி என் மாசற்ற சிரசு அனுபவித்த கடும் வேதனையை
தியானிக்க மாட்டீர்களா? புண்படுத்தப்பட்டதாக உணர எந்த காரணமும் இல்லாத போதும் கூட அப்படி உணர்கிறவர்களே, புண்படுத்தப்பட்டு தமது கிழிந்த இரத்தாம்பரத்தின் இழிவான மேற்போர்வையோடும் தமது செங்கோலான ஒரு மூங்கில் தடியோடும் முட்களான அரச மகுடத்தோடும் இருக்கிற உங்கள் அரசரை நோக்கி பாருங்கள். ஆ, அவர் உங்கள் சர்வேசுனாகவும் இருக்கிறாரே. அவர் ஏற்கனவே மரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்கள் கரங்களாலும் பகடி பரிகாசத்தாலும் அவரை அறைந்தார்கள். நீங்களோ பரிவிரக்கத்தால் அசைக்கப்படாதவர்களாய் இருக்கிறீர்கள். யூதர்களைப் போல எனக்கு உங்கள் முஷ்டிகளை காட்டி ஒழிந்து போ, செசரை அல்லாது வேறொரு அரசன் எங்களுக்கில்லை என்கிறீர்கள். ஓ விக்கிரக ஆராதனைக்காரர்களே, கடவுளை ஆராதியாமல் உங்களையும் உங்கள் மத்தியில் அதிக செல்வாக்குள்ளவர்களையும் ஆராதிக்கிறவர்களே, சரசுடைய திருசுதனை நீங்கள் விரும்பவில்லை. உங்கள் குற்றங்களுக்கு அவர் உதவி செய்யவில்லை. சாத்தானோ குற்றம் புரிவதில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கிறான். ஆகவே சாத்தானை நீங்கள் விரும்புகிறீர்கள். தேவசுதனை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள். பிலாத்துவைப் போல அவர் தமது வல்லமை கொண்டு உங்களை அச்சுறுத்துவதாகவும் தமது திருநாமத்தினால் உங்களை கடிந்து கொள்கிற உங்கள் மாசற்ற சான்றுகளின் குரல்களால் உங்களுக்குள்ளாக உங்களை ஏவி தூண்டுகிறதாகவும் நீங்கள் உணர்கிற போது பிலாத்துவைப் போல அவரை பார்த்து, யார் நீ என்று கேட்கிறீர்கள். நான் யாரென்று உங்களுக்கு தெரியும். என்னை மறுதலிக்கிறவர்களும் நான் என்னவாக யாராக இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பொய் சொல்லாதீர்கள். என்னை சுற்றிலும் 20 நூற்றாண்டுகள் இருக்கின்றன. நான் யாரென்று அவை விலக்கி சொல்கின்றன. என் புதுமைகளை அவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. பிலாத்து அதிகம் மன்னிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் அப்படி இல்லை. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை தாக்கவும் அதை உங்களில் வலியுறுத்தவும் 20 நூற்றாண்டுகளின் கிறிஸ்துவ பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஆனாலும் உங்களிடம் நான் இருப்பதை விட பிலாத்துவிடம் அதிக கடுமையோடு இருந்தேன். அவனுக்கு நான் பதில் சொல்லவில்லை. உங்களிடம் நான் பேசுகிறேன். அப்படி இருந்தாலும் அது நான் தான் என்றும் நீங்கள் எனக்கு ஆராதனையும் கீழ்ப்படிதலும் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களை வலியுறுத்துவதில் நான் வெற்றி பெறவில்லை. இப்போதும் கூட நான் உங்களுக்கு செவிசாய்க்காததால் உங்களில் நான் என் சொந்த அழிவாக இருப்பதாக என்னையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அதன் காரணமாக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழப்பதாக சொல்கிறீர்கள். ஓ பொய்யர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் நேசம் எங்கே? எப்போது நீங்கள் என்னிடம் ஜெபித்து நேசத்தோடும் விசுவாசத்தோடும் ஜீவிப்பீர்கள்? ஒருவேளை நீங்கள் மேலான மக்களாக இருக்கிறீர்களா? நான் அனுமதிப்பதாலேயே நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்பதை நினையுங்கள். கூட்டத்தில் நீங்கள் அறியப்படாதவர்களாக இருக்கிறீர்களா? நம்மை தவிர வேறு சர்வசன் உனக்கில்லை என்பதை நினையுங்கள். எனவே எனக்கு உரிய நேச வழிபாட்டை எனக்கு செலுத்துங்கள். நான் நீங்கள் சொல்வதை கேட்பேன். ஏனென்றால் நீங்கள் இனியும் தவறாய் பிறந்த குழந்தைகளாயிராமல் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதோ அந்த கொடிய முடிவில்லாத சாட்டடிகளுக்கு பிறகும் என் உயிரை காப்பது சாத்தியம்தான் என்பது போல அதை காக்க பிலாத்து செய்யும் கடைசி முயற்சி. அவன் என்னை மக்கள் கூட்டத்திற்கு காட்டி, இதோ மனிதன் என்கிறான். என் தோற்றம் ஒரு மனித தன்மையான இரக்கத்தை அவனுள் எழுப்புகிறது. ஒட்டுமொத்த பரிவிரக்கம் எனக்கு கிடைக்கும் என்று அவன் நம்புகிறான். ஆனால் அவர் மாசற்றவராக இருப்பதால் அவரை விடுதலை செய்வேன். நீங்களோ குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கலைந்து போகவில்லை என்றால் ரோமையின் கடுமைக்கு நீங்கள் அறிமுகமாக வேண்டி வரும் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிற அந்த கடுமைக்கும் அதிகரித்து வருகிற அந்த மிரட்டல்களுக்கு முன்பாக சுபாவத்திற்கு மேலான நீதி உள்ளதாய் இருக்கிற, அதனால் நல்லதாய் இருக்கிற ஒரு செயலை நிறைவேற்ற முடியாதவனாக அவன் இருக்கிறான். பிலாத்து ஒரு தவறான நல்ல மனிதன். லோஞ்சினியூஸ் நல்லவன். ஏனென்றால் அவன் தேசாதிபதியை விட குறைந்த அதிகாரம் உள்ளவனாகவும் திரு நடுவில் குறைவான மதிப்பு உள்ளவனாக இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையிலான வீரர்களாலும் பகைமை உள்ள பெரும் கூட்டத்தாலும் சூழப்பட்டிருந்தாலும் என்னை பாதுகாக்கவும் எனக்கு உதவி செய்யவும் பக்தி உள்ள ஸ்திரீகளால் ஆறுதல் தரும்படி எனக்கு ஓய்வு தரவும்
சீரேனை ஊரானை கொண்டு எனக்கு உதவி செய்யவும், இறுதியாக சிலுவை அடியில் என் திருமாதாவை நான் கொண்டிருக்க அனுமதிக்கவும் துணிந்தான். அவன் நீதியின் வீரனாக இருந்தான். எனவே அவன் கிறிஸ்துவின் வீரனாக ஆனான். ஓ மனிதர்களே, உங்கள் லௌகீக நலனை பற்றியே கவலையாயிருக்கிறவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். கடவுள் ஒரு வெளிப்படாயிருக்கிற நீதியின் மட்டில் நீங்கள் பிரமாணிக்கமாக நடந்து கொள்வதை அவர் காணும்போது உங்கள் லௌகீக நலனின் சார்பாகவும் அவர் தலையிடுகிறார். நீதியோடு செயல்படுகிறவர்களுக்கு நான் எப்போதுமே சன்மானம் அளிக்கிறேன். என்னை காக்கிறவர்களை நான் காக்கிறேன். அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவுகிறேன். என் நாமத்தில் ஒரு கிண்ணம் தண்ணீர் தருகிறவனும் சன்மானம் பெறாமல் போகான் என்று சொல்லிய அதே ஆண்டவராகவே நான் இப்போதும் இருக்கிறேன். தெய்வீக வேதசாட்சியான என் நாவின் தாகத்தை தணிக்கிற தண்ணீராகிய நேசத்தை எனக்கு தருகிறவர்களுக்கு நான் பாதுகாவலையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறேன். அதாவது என்னையே தருகிறேன்.